மனது ஆத்மா உடல் மூன்றையும் இணைப்பது மனது ஆத்மா உடல் மூன்றையும் இணைப்பது யோகம். ஏன் மூன்றையும் இணைக்க வேண்டும்? தன்னறிவையும் கடவுளறிவையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் மூன்றையும் இணைக்க வேண்டும். என்ன கேள்வி கேட்டீங்க? இப்ப நீங்க எதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்? மூல கேள்வி என்ன? யோகம் இல்ல, டிவைட் ஆயிட்டீங்க. இல்ல, நீங்க இது பக்தி யோகத்தை பத்தி சொன்னீங்க. அந்த தன்னறிவு கடவுளறிவை பெறுவதற்காக 4 ரோட்டை பிரிச்சிருக்கான். மைசூர் டு பெங்களூர் மெயின் ஹைவே ஒன்று இருக்கு. அதை விட்டா நிறைய வழிகள்லாம் இருக்கு. எந்த வழியில போனாலும் பெங்களூர் போய் சேரலாம். ஆனா உங்களுக்கு சௌகரியம் ஹைவே வேணாம், டேஞ்சர், 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, எப்ப வண்டி இடிச்சு சாக போறோம் வேணாம். நான் ஸ்லோவா போறேன், காடு ஒரு இருந்தாலும் பரவாயில்ல, கிராம வழியிலேயே போறேன், அது ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட்டு. இந்த மாதிரி 4 பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் 4 கொடுத்துருக்கான். இதுல கஷ்டமான யோகம் பக்தி யோகம். என்னது? கடவுள் கும்பிடுறது கஷ்டமா? கடவுளை எல்லாருமே கும்பிடுறோம், கடவுளை எல்லாருமே கும்பிடுறோம். ஆனா பக்தியில முக்தி கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. ஏன்? கரெக்டா சொன்னார். மெய்யான அன்பு என்றால் என்ன? எதிர்பாராத அன்பை கடவுளால் செலுத்த. எதிர்பாராத அன்பை கடவுளிடம் எப்ப நீங்க செலுத்த கத்துக்கிறீங்க? வெறித்தனமான அன்பு. பக்தியில என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா, அதான் சொல்ல வர. நான் முடிச்சிடறேன். இவ்வளோ கட்டாயம். ஆனா இந்த வெறித்தனமான அன்பு வராது. ஏன்? அம்மாவை நேசிக்கிறது இல்லை, கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். அப்பாவை நேசிக்கிறது இல்லை, கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். பொண்டாட்டியை நேசிக்கிறது இல்லை, கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். புருஷன் நேசிக்கிறது இல்லை, கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு பரம்பொருளை எப்படி நேசிப்பது? போட்டோ மேல எப்படி அன்பை செலுத்துறது? கண்ணை எப்படி நேசிக்கிறது? அதுதான் உண்மையான அன்பு. அந்த வெறித்தனமான அன்பு எப்ப வருது? நீங்கள் உரையாடலாம், கடவுளோடு உரையாடு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேருக்கு நேரா பேசுவார். விவேகானந்தர் காளிமா கிட்ட போய் பேசுவார். விவேகானந்தர் எப்ப உங்களுக்கு இந்த வெறித்தனமான அன்பு வந்தது? ஆத்மா கடவுளோடு எப்ப வேணும்னாலும் இணையும். ஆத்மா தான் கடவுள். சாம்பாரை கொண்டு போய் மோர்ல போட முடியாது. மோரும் சாம்பாரும் சேராது. சேர்ந்தா கெட்டு போயிடும். ஆச்சுங்களா? சாம்பார் சாம்பாரோட தான் சேரும். மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த சாம்பாரை வெளியெடுத்து வெளியே இருக்கிற அந்த சாம்பார் கடவுளோட நீங்க கண்டிப்பா சேர்க்கலாம். அது வெளியில எடுக்கிறது தான் தியானம். அதுதான் பக்தி. பக்தி மூலியமாக எடுக்கலாம். ராஜயோகம் என்ன? ராஜயோகம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார 8 படிக்கட்டு. அந்த படிக்கட்டு தொட்டும் கர்மயோகம். என்ன கர்மம்? நிஷ்காம கர்மம். அப்படின்னா என்ன? பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றான், உன்னுடைய வேலையை செய், அதுக்கு வேண்டிய பலனை கொடுப்பது நான், நீ அல்ல. எதிர்பார்க்காம பண்ணு. அதுதான் கர்மயோகம். கர்மயோகம் என்றால் எதிர்பார்க்காம பண்ணணும். அதுதான் கர்மயோகம். பொண்டாட்டிக்கு பண்றதோ குழந்தைக்கு பண்றதோ அதெல்லாம் கர்மம். அதெல்லாம் கர்மம். அது சுயநல கர்மம், பொதுநல கர்மம். எதிர்பார்க்காம பண்ணணும். அந்த கர்மயோகத்தை எடுத்துக்கணும். இதுவும் கஷ்டம் தான். சம்பாதிக்கிற பணத்தை பொண்டாட்டிக்கு பண்ற, பையனுக்கு பண்ற, அம்மாவுக்கு பண்ற, ரைட். குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு பண்றது மனசு வராது. யாரோ ஒருத்தர் வந்து கேட்கிறான், அப்பா நான் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 5000 கொடு, 10,000 கொடு, பில்டிங் கட்டிட்டு இருக்கிறேன், தானம் பண்ணப்பா, தானம் பண்ணு. 50 தடவை யோசிப்போம். அதே பொண்டாட்டி கழுத்துல ஒரு நகை கேட்கறா, பக்கத்து வீட்டுக்காரி வாங்கி போட்டா இப்படி தூக்கம் வரல, கடன் வாங்கியாவது செயின் வாங்கிப்போம். இதுதான் கர்மயோகம். ஸோ ஒவ்வொன்றுத்திலையுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்றது. அப்பதான் கடவுள்கிட்ட போய் நம்ம சேர முடியும். எல்லாம் என்ன சொல்லுது மூலம்? அவர் சொன்னார், நான் அட்டாச்சா வாழணும். கல்யாணம் ஆகியிருந்தா கூட என்னுடைய 57வது வயதுல எனக்கு ஏதோ சில மாதங்கள்லாம் ஆகிப்போச்சு. நிறைய வீடியோ போட்டுருக்கேன். அது ஆனப்ப நான் வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன். வேலூர் மடத்துக்கு போயிருந்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போயிட்டேன். எதுவுமே வேணாம் அப்படின்னு விட்டு போயிட்டேன். அங்க நிறைய பெரிய பெரிய யோகிகள், சுவாமிகள்